ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான முளைக்கட்டின கொள்ளு கடைசலோ. அந்த கொள்ளு கடைசல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு ரசப்பொடியை வச்சுட்டு சூப்பராக டேஸ்ட்டாக அந்த கொள்ளு கடைசல் பண்ணலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொக்கோலியை வச்சுட்டு ஒரு மசால் வறுவலோ எப்படி ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம் வாங்க. அது நம்மளுடைய சேனலில் குழம்பு மிளகாய் தூள், ரசப்பொடி, சாம்பார் பொடி, கரம் மசால் பொடி, இட்லி பொடி, மட்டன் மசாலா, இது எல்லாமே நல்ல சுகாதாரமான முறையில் நல்ல தரமான பொருட்களை வச்சு நானே என்னுடைய கைப்பட என்னுடைய கண் பார்வையில் உங்களுக்கு நான் எல்லாமே அரைச்சி பொடி பண்ணி உங்களுக்காக நான் தரேன். உங்களுக்கு வேணுன்றவங்க வெப்சைட்லேயும் வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு தரேன். நீங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பாருங்கள், ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கொள்ளு எடுத்துகிட்டு வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இதை நல்லா முளை கட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி முளை கட்டினதை சும்மா லேசாக மட்டும் ஒரு வாட்டி இந்த மாதிரி அலசி எடுத்துக்கலாம். நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த கொள்ளு கடைசலுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்குவோம். பாருங்கள், ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 8 பூண்டு போட்டிருக்கேன். பச்சை மிளகா 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். பாருங்கள், இதில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். நம்ம புளியெலாம் எதுவும் போட வேண்டாம், தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், கொள்ளு நல்லா முளை தட்டி எடுத்துக்கோ இல்லைங்களா, அதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த கொள்ளு கடைசலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச ரசப்பொடி இதுலேயே நம்ம மிளகு, ஜீரகம், பெருங்காயம், மஞ்சள் தூள் எல்லாமே இருக்குது. அப்படிங்கிறதுனால வேறு எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதில் 1.5 ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். இதில் காஞ்ச மிளகாயும் இருக்குது, அதனால் வேறு எந்த பொடியும் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த ரசப்பொடி சேர்த்திங்கனாலே நல்ல ஜம்முன்னு அட்டகாசமாக இருக்கும். ஈரோடு அம்மாச்சி மசாலாவோட வெப்சைட் நம்பரும் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். நீங்கள் அதில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 டேஸில் உங்களுக்கு இந்த பொடியெல்லாம் வந்துடும். நம்ம செய்கிறது எல்லாமே நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு பார்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். பாருங்கள், இந்த கொள்ளு கடைசலுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்குங்க. அப்போ கடையும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா 4 விசில் வச்சுட்டு 2 நிமிஷம் ஸ்லோ பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன். சரி, இப்போ என்ன பண்ணலாம், ப்ரொக்கோலி வறுவலுக்கு நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இதுக்கு மசால் வறுவல் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம், கரம் மசால் பொடி நான் சேர்க்க போகிறேன். அதனால் நான் பட்டை, கிராம்பு எதுவுமே நான் அதில் போடல. உங்களுக்கு கரம் மசால் பொடி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பட்டையும் 2 கிராம்பு மட்டும் போட்டுக்கோங்க. ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுடலாம். இந்த ப்ரொக்கோலிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், சின்ன டீஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசால் பொடி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ப்ரொக்கோலி ஒரு ப்ரொக்கோலி வாங்கிட்டு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்.
நம்ம வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். அது ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் வைங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஃபைனலாக எண்ணெய் போடலாங்கிறத நான் சொல்கிறேன். 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் இதில் சேர்க்கலாங்கிறத நான் சொல்கிறேன். பாருங்கள், டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 சில்லு அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். ரொம்ப தேங்காய் போடணுன்னு அவசியம் இல்லை. பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். மல்லி இலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதில் நம்ம தூவி விடணும்னு அவசியம் இல்லை. இதில் போட்டுட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதை நல்லா பல்ஸில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நல்லா சுருண்டுட்டாலே உங்களுக்கு வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து பாருங்கள், நம்ம தேங்காய், சோம்பு, கொத்தமல்லி, தேங்காய் வச்சுருக்கோலே இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிங்கன்னா போதும். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை இதில் போட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். இன்னும் 2 நிமிஷம் கழித்து பார்ப்போம். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். அதே இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பச்சை கொத்தமல்லி போட்டுக்குங்க. போட்டுட்டு அதை நல்லா கடைஞ்சிடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கடைஞ்சாலே போதும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ எடுத்து வச்சுக்கோம் இல்லைங்களா இந்த தண்ணி இதில் ஊற்றிடலாம். ஒரு நிமிஷம். அதனால் ஃபைனலாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். இது எப்படி தாளிக்கலான்றதை பார்ப்போம். பாருங்கள், இப்போ இதை எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து கொத்தமல்லியை அரைச்சி போட்டிருக்கோம். நல்லாயிருக்கும், அதுவே டேஸ்ட்டு. இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. மறுபடியும் தட்டை வச்சு மூடி வச்சுருங்க. பாருங்கள், இந்த கொள்ளு கடைசலுக்கு நம்ம என்ன பண்ணலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபைனலாக உங்களுக்கு தாளிப்பு வேணும்னா நீங்கள் தாளிப்பு வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா விட்டுறலாம். இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. பாருங்கள், உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் வந்து ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்குங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இப்போ வாங்க இதில் ஒரு தாளிப்பு இதில் ஊற்றிடலாம். அது நல்லா கெட்டியாக நல்லா வந்துருச்சு. பாருங்கள், கொள்ளு கடைசல் வந்து நல்லா ஜம்முன்னு நல்லா முளை கட்டினதை வச்சுட்டு நல்லா கடைசல் ஒன்று ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்கள், ப்ரொக்கோலி வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மசாலோடு சேர்ந்து நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு வாட்டி நல்லா பரட்டி விட்டுடலாம். பரட்டி விட்டுட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். சும்மா அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி கொள்ளை வந்து நல்ல முளைக்கட்டை வச்சு ஒரு கடைசலும் நல்ல ப்ரொக்கோலியை வச்சுட்டு ஒரு மசால் வச்சுட்டு நல்ல ஒரு வறுவலும் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுமே நல்ல ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். சூப்பராக அட்டகாசமாக இருக்கும்.
நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.